ஹாய்ங்க. நம்ம டெரஸ் கார்டனுடைய ஒரு குட்டி அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நாள் எடுத்த வீடியோவை மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். தக்காளி செடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக பிஞ்சு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மிளகாயிலையும் நிறைய காய் வந்திருக்கு. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 கிடைக்குது. ஸோ எல்லாத்தையுமே சேவ் பண்ணி நம்ம ஒரு நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த கொத்தவரை தாங்க நடுவில் எனக்கு கொஞ்சம் அப்செட் பண்ணிருச்சு. ஆனால் இப்போ ஓகே. என்ன ஆச்சுன்னா, அந்த பூ பிடிச்சி பிஞ்சு பிடிக்கிற நேரங்க நிறைய பூக்கள் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தேன் மாதிரி வந்துருச்சு. அதோட பூக்கள் மேலேயும் அதுக்கப்புறம் இலைகளோட அடிப்புறத்துலையும். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஆனால் அந்த ஸ்ப்ரேயரும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலை. நான் நிறையாவே ஊற்றி விட்டேன். ஒரு 2 டைம் அடித்தும் எந்த யூஸுமே கிடையாது. பூச்சி வந்து கண்ட்ரோலே ஆகலை. ஸோ நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம எறும்பு மருந்து வீட்டில் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதுதான் நமக்கு சக்ஸஸ் ஆகலை, சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் போட்டு விட சொன்னேன். 2 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்தில் இருந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தோட இலையோட அடிப்புறத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாள் தான் அது போட்டாங்க எறும்பு மருந்து. ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்க அப்பப்போ இந்த மாதிரி தொட்டிகளை வந்து மாற்றி வைங்க. இடம் மாற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த கீழே வந்து ஒரு கரை பிடிக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர்.